உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ கமிட் ஆன படத்துல வந்து உங்களுக்கும் வந்து வாய்ப்பு கிடைச்சது ஆமா. அப்படின்னு. ஆனா அந்த வாய்ப்புமே வந்து அந்த ஹீரோ கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு கட்டத்துல தள்ளப்பட்டதுனால நீங்க துச்சமா தூக்கி போட்டீங்க. நாங்க அதை பத்தி ஆமா. சொல்ல முடியுமா? ஆக்சுவலா அந்த படத்துல கமிட் ஆகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அவரு வந்து அப்போ ஓரளவுக்கு நல்ல நெறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹீரோ, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், நடிக்கக்கூடிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல அவரும் இருந்தாரு. ஆ என்ன சொல்றது? அவங்க வீட்ல இருக்கிறவங்களும் வந்து டைரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களோட ஹெல்ப் மூலமாவும் கூட அவரு வந்ததுக்கான ரீசனும் ஒண்ணு. ஸோ அவரோட படத்துல நம்ம கமிட் ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் என்னன்னா, அவங்க என்கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்களோட மேனேஜர் மூலமா என்கிட்ட வரும்பொழுது, நான் வந்து இது வேண்டாம் சார். ஏன்னா, நான் ஸ்டார்ட்டிங்லயே அனுபவப்பட்டேன். வேணான்னு சொல்ட்டா வேணாம் தான். யாரும் நம்மள கட்டாயப்படுத்த போறது கிடையாது அப்படின்னு. நான் வேணான்னு சொல்ட்டேன். அப்ப அது வேணான்னா ப்ராஜெக்டும் இல்லம்மான்னாங்க. சரி ஓகே. ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி சொல்லிட்டு வெளிய வந்துட்டேன். ஆக்சுவலா அது ஒரு பெரிய படம், பெரிய ஹீரோ, அது ஊருக்கே தெரியும். ம். ஆனா அந்த படத்துல அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க கேரக்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த ம். அந்த ஆர்டிஸ்ட் யாரு? ஆ அவங்க பேர் சொல்ல விரும்பல. பட் அதுல நடிச்சாங்க. அவங்க சைல்ட் ஆர்டிஸ்ட்லேருந்தே நடிச்சுட்டு இருக்காங்க. நடிச்சாங்க. அதுக்கப்புறமாவும் இப்ப நெறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கூடவே ஃபியூச்சர்ல இப்போ ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிக்க வேண்டியிருந்தது. அப்ப கொஞ்சம் உள்ளுக்குள்ள கஷ்டமா இருந்தது.